நானு மனித உரிமை ஆணையத்துல அவர் ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு ஒரு அன்பான ஒரு பணிவான வேண்டுகோளை வச்சிருக்கேன். நீங்க ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஏனோ உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது. நான் ஐயா கிட்ட ஒண்ணு சொல்றேன். நானு சிறப்பான நிர்வாகம், அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனா சில அதிகாரிகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. மனித உரிமை ஆணையத்தில் வேலை செஞ்சு போயிட்டு எனக்கு நானு நவம்பர் மாசம் வந்தேங்க சார். நல்லா புரிஞ்சுக்கங்க சார். நான் நவம்பர் மாசம் 2024 வந்தேங்க சார். நவம்பர் மாசம் 2024 இங்க மயிலாடுதுறைக்கு வந்தேங்க சார். நான் சம்பளத்துல வேலை செய்யறேன் சார், வேற எதுலயும் வேலை செய்யல சார். ஆனா சார் மார்ச் மாசம் வரைக்கும் சார் எனக்கு சம்பளம் போடல சார். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி பெட்டிஷன் கொடுத்துட்டேன் சார். எஸ்பி கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டேன் சார். 4 மாதம் சம்பளம் போடல சார். சம்பளம் போடலையா சார்? நான் என்ன பண்ணேன், இப்போ இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு அன்னைக்கே நிக்க முடியும், நிக்க கூடாது. எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு வேலை செஞ்சீங்க சார். செய்யும் பொழுதுங்க சார் ஒண்ணு பண்ணாங்க சார். நான் மனநிலைக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டேன் சார், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ். எனக்கு இன்னும் 7 வருஷம் இருக்கு சார். 7 வருஷம் இருக்குதுங்க. வேலையே வேண்டாம் எனக்கு கொடுத்துட்டேன் சார். அரசாங்கமும் என்ன 3 விதத்துல விசாரிப்பாங்க. விஜிலன்ஸ், எஸ்பிசிஐடி, சிபிசிஐடியில 3 இடத்துல விசாரிப்பாங்க. அதிகாரிகள் விசாரிச்சு நல்ல கருத்து இருந்துச்சுன்னா விஆர்எஸ் கொடுத்துருவாங்க. எல்லாத்திலையும் விசாரிச்சு என் மேல எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்தவுடனே விஆர்எஸ் கொடுக்கறதுக்கு ஏப்ரல் 30 போக வேண்டியது, ஏப்ரல் 1 போக வேண்டியது. மார்ச் மாசம் எனக்கு 15ஆம் தேதி வந்தவுடனே மாவட்ட அதிகாரி எஸ்பி இதே எஸ்பி கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வேண்டாம் போகாதீங்க இருங்க சொல்லி, அப்புறம் எங்க குடும்பங்கள்லாம் சொல்லி நான் இது 2வது செகண்ட் இன்னிங்ஸ் நான் போயிட்டு இருக்கு. விஆர்எஸ்ஏ கொடுக்க போனேன் நானு. அப்படிலாம் போன அதிகாரியை இன்னைக்கு என்ன டார்ச்சர் டு தி கோர். நீ ஏன் விஆர்எஸ் போய் வாங்கணும்? பென்ஷன் வாங்கணும். பென்ஷன்லாம் வாங்க கூடாது. நீ சஸ்பெண்ட் ஆகணும். என்ன இந்த இடத்துல கொண்டு நிறுத்தி வச்சது யாரு? இந்த எஸ்பி, இந்த இன்ஸ்பெக்டர்னு சொல்றதுக்கே லாக் இல்லாத ஒரு நபர் அவரு. அவரை சொன்னா எனக்கு அசிங்கம். நான் மேல இருக்கிற அதிகாரிகளை தான் சொல்லணும். ஏடிஜி லா அண்ட் ஆர்டர், ஐஜி எட், எஸ்பி, இந்த 3 பேரு கூடுதலா எஸ்பி இன்ஸ்பெக்டர். திருவாரூர்ல இருந்து 8ஆம் தேதி 7, 8, 8, 9, 10ஆம் தேதி திருவிழா பந்தோபஸ்து முடிச்சுட்டு 10ஆம் தேதி நைட்டு வந்த உடனே இறங்க கூட இல்ல வீட்டுல. உடனடியா வண்டி வேணும்னாங்க. அப்பயும் கேட்கிறேன், யாருக்கு இந்த வண்டி வேணும்? திரு மெய்யநாதன் ஆனரபிள் மினிஸ்டருக்கு வண்டி வேணும் சார். அந்த ஏஆர்எஸ்சி தான் எங்கிட்ட பேச ரெக்வஸ்ட் பண்றாரு. அப்பயும் சொல்றேன், இந்த வண்டி எஸ்கார்ட் யூஸ் பண்ண முடியாது, புரோட்டோகால்ல கிடையாது. புரோட்டோகால்ல நான் எம்பி செக்யூரிட்டியில இருந்தவன், எஸ்பியில ஐஎஸ்ல இருந்தவன். இது செக்யூரிட்டியில புரோட்டோகாலே கிடையாது. நான் வண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த வண்டியை ஏஆர்எஸ் கொடுத்தேன். ஆனா ஆனரபிள் மினிஸ்டர் அவங்களுக்கு போகல. இந்த வண்டியை எடுத்து ஓரமா எடுத்து வச்சுட்டாங்க. 10ஆம் தேதியிலிருந்து வண்டி இல்ல. 11ஆம் தேதி நான் மாவட்ட எஸ்பிக்கு தெரிவிக்கிறேன், சார் எனக்கு வண்டி இல்ல. எல்லாத்துக்குமே ரெக்கார்ட் இருக்கு. ஐ ஹேவ் எவ்ரிதிங் இன் மை மொபைல் போன் ரெக்கார்ட், ஈச் அண்ட் எவ்ரிதிங். இன்னையிலிருந்து இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, இந்த 8 மாத காலத்துல ஒரு நாள் கூட எஸ்பி என்கிட்ட சரியா போன்ல பேசிட்டே கிடையாது. அது என்ன காரணமோ அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனா இந்த 10ஆம் தேதி வண்டியை நைட்டு வாங்கிட்டாங்க. 11ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் வண்டி வரல. நான் வண்டி வரலன்னு சொன்னேன்னா அவர்கிட்ட தெரிவிக்கிறேன், எனக்கு ஒரு ரோட்லயே ஓடவே முடியாத ஒரு வண்டி எனக்கு கொடுக்கறாங்க. அந்த வண்டியை நான் என்ன சொல்றேன், சார் இந்த வண்டியில போக முடியாது. என்னுடைய டிரைவர் மணிபாரதினு என்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, ஐயா இந்த வண்டி ரோட்ல யூஸ் பண்ண முடியாது ஐயா சொல்றாரு. பரவாயில்ல, உயர் அதிகாரிகள் உத்தரவு கொடுத்துட்டாங்க, வண்டியை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. வண்டி வந்துடுச்சு. வண்டி வந்தோடனே அந்த வண்டியில நைட் கண்ட்ரோல் ரூம், அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் நைட் ரவுண்ட்ஸ் போடுறாங்க. வண்டிய என்னால ஓட்ட முடியலன்ற டிரைவர் வண்டியை தள்ளி ஓட்டி கொண்டு போய் கொஞ்ச தூரத்துல செக் போஸ்ட் கிட்ட கொள்ளிடம் பக்கத்துல வண்டி நின்று போச்சு. வண்டியில இருந்து புகை வருது. கண்ட்ரோல் ரூம் சொல்றேன், ஏஆருக்கு சொல்றேன், எஸ்ஐ நம்ம ஏஆர்எஸ்ஐக்கு சொல்றோம்.
எந்த நடவடிக்கை எடுக்கல. அன்னைக்கு வண்டி ஓடலன்னு இல்ல, வண்டி ஓடுது. பட் இட் இஸ் நாட் குட் கண்டிஷன் டு ரோட்ல ஓட்டுறதுக்கு வண்டி இல்ல. வண்டியில இருந்து புகை வந்தா எப்படி உட்காந்துட்டு போக முடியும்? ஒரு டிரைவர் உயிர் முக்கியம் இல்லையா? உங்களுக்கு வேணா என் உயிர் முக்கியம் இல்ல, என் குடும்பத்துக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம். முக்கியமா இல்லையா சார்? முக்கியம், என் உயிர் ரொம்ப முக்கியம். அதனால நான் சொல்லிட்டேன், இந்த வாகனம் ஓட்ட முடியாது. இருந்தாலும் காலையில வரைக்கும் மனசாட்சியோட என்னோட நைட் ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டு அடுத்த நாள் அந்த வண்டியை கண்ட்ரோல் ரூம்ல கொண்டு வந்து போட்டாச்சு. போட்டுட்டு நான் எஸ்பி தெரிவிச்சேன், சார் வண்டி ஓட முடியாது சார், வண்டி எதுவும் பண்ண முடியாது. உடனே அவர் என்ன சொன்னாரு, எந்த பதிலும் சொல்லல, ஒரு பதிலும் சொல்லல. நான் பாட்டு இருந்தேன், நான் பாட்டு என்னுடைய கடமையை செய்யணும். பைக்ல போனேன், எல்லாத்தையும் செக் பண்ணேன். இது ஏடிஜிபி என்போர்ஸ்மெண்ட் சார் வரைக்கும் தெரியும். 12ஆம் தேதி நான் பைக்ல போய் செக் பண்ணது, போட்டோ போட்டது எல்லாம் தெரியும். ஆனா இந்த நிர்வாகம் என்ன சொல்லுது, எஸ்பி சார் என்ன சொல்றாங்க, நாங்க சிஎம் வந்தவர்களுக்காக நாங்க எடுத்துக்கிட்டோம் இந்த வண்டியை. என்கிட்ட கேட்டது எதுக்கு? மெய்யநாதன் மினிஸ்டருக்காக வண்டியை கேட்டீங்க. ஆனா சிஎம் பந்தோபஸ்துக்காக வண்டி எடுத்துன்னு சொல்லிட்டு எனக்கு வண்டியே கொடுக்காம நான் வண்டி இல்லாம பைக்ல தான் மூவ் பண்ண. எல்லாருக்கும் தெரியும், ஹெல்மெட் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம்ல பைக்ல தான் போனேன். என்னோட டிரைவர் இருந்தார். அதன் பிறகு நான் பந்தோபஸ்துல எனக்கு கண்டிஜென்சி கான்வாயில பைலட்டா போடுறாங்க. அதாவது முதலமைச்சர் ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு ஒரு தனி வாகனம் இருக்கும், பைலட் இருக்கும், அது தனி. இது இரவு நேரங்களில் ஏதாவது எமர்ஜென்சியா போறாரு அப்படின்னு சொன்னா கண்டிஜென்ட் பைலட் நான் மைக்ல கூப்பிட்டு சொல்றேன், பதிவு பண்ணிருக்கேன், வாட்ஸ்அப்லயே அதிகாரிகளுக்கு பதிவு பண்ணிருக்கிறேன். எனக்கு வாகனம் இல்ல, வாகனம் கொடுங்கன்னு. ஏற்கனவே என்கிட்ட இந்த வாகனம் பிடுங்கப்பட்டது. எனக்கு இப்போ மதிப்பு தெரிவிக்கிறாங்களே ஐயா அவர்கள், இப்போ வண்டியை கொடுங்கல, அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்களே, அப்போ எப்படி திருச்சி வாகனம் என்கிட்ட வந்துச்சு? எல்லாம் கவனமா இருந்துக்குங்க. திருச்சியில இருந்து ஒரு வாகனத்தை கொடுக்குறாங்க எஸ்காட்டுக்கு. அன்னைக்கு நைட்டுக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு முழுவதும் அடுத்த நாள் காலையில முழுவதும் அந்த கால்வாயில இருந்துட்டு 2 நாள் ஓட்டின பிறகு அந்த வண்டி வாங்கிட்டாங்க. வண்டி வாங்கின பிறகு அதுக்கப்புறம் அந்த அதிகாரி சொன்ன அதிகாரி நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு எனக்கு வண்டியே கொடுக்கல. நான் இன்னைக்கு காலையில கூட மைக்கில் கூப்பிட்டு கேட்கிறேன், சார் எனக்கு வண்டி வரல, நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு, நான் என்னால பைக்ல போக முடியல, 150 கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு. எந்த விதமான பதில் இல்ல. கண்ட்ரோல் கூப்பிட்டு சொன்ன மைக்கில எந்த விதமான பதில் இல்ல. நான் நடந்தே வந்தேன். நான் யாருக்கிட்டயும் எந்த ஒரு நிருபர்கள்கிட்டயும் யாருக்கிட்டயும் நான் சொல்லல. இப்பதான் நான் சொன்னேன், உண்மையா நான் சொல்றேன். நான் பிரஸ் மீட் இப்பதான் நான் கூப்பிட்டேன் உங்களை. நான் கொடுக்கணும், வேற வழி இல்ல, காலத்தின் கட்டாயம் இது. இது கொடுத்துதான் ஆகணும். உண்மை வெளிச்சத்துக்கு எத்தனை நாள் குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும்? எத்தனை நாள் கொட்டுவீங்க? என்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போறீங்க? எடுத்துட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை. நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி. ஆனஸ்டிக்கு, என்னுடைய நேர்மைக்கு, என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் செஞ்ச பணிக்கு 11 மாசம் நான் இந்த மாவட்டத்தில் செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணா பண்ணிட்டு போங்க. நோ பாதரேஷன் அட் ஆல். ஆனா இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த கேர சொல்றது அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும். 2 உயர் அதிகாரிகள். ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன், செந்தில்வேல் IPS. அதர் ஒன் ஆபீசர் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட் ஆசீர்வாதம். இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம், போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க எங்களை எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறார். இப்படி வரல காமிச்சு, இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா, வரையிலனா உடைச்சிருவாங்களாம். எப்படி? நேர்மைக்கு விடும் சவால் இது. நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா? 2வது, ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசாக்குறீங்க? இதெல்லாம் அப்படியே போங்க. உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா? பண்ணுங்க, எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஆனா இந்த கருப்பாடுகள், அந்த ஆய்வாளர் பாலச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறார், மணல் கொள்ளை, ப்ரொவிஷன் டிரான்ஸ்போர்ட் ஆஃபண்டர்ஸ் கிட்ட எல்லாம் பணத்தை பறிக்கிறாரு. நிறைய பேரை பொய்யான ஒரு எஸ்பிக்கு தெரியுமோ தெரியாது, நிறைய பேர் மேல பொய்யா கொடுத்து மாட்டுக்காரு. இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாரையும் விசாரிக்கிட்டோம்.